Taste the Daily. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக திண்டுக்கல் ஆத்தூர் காமராஜர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. காமராஜர் அணைக்கு வினாடிக்கு 600 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 23.6 அடியை தண்ணீர் எட்டியதால் குடகனாறு கால்வாய் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மழையால் வாய்க்கால் உடைந்து விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதன் காரணமாக கோம்பைப்பட்டியில் உள்ள பெரியதுறை வாய்க்கால் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் அவற்றை உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தூத்துக்குடியில் பெய்த மழை காரணமாக வில்வ மரத்துப்பட்டியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கே சுந்தரேஸ்வரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள கண்மாய் நிரம்பி குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இப்பகுதியில் முறையாக கால்வாய் வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே பாரிப்பாக்கம் ஏரி நிரம்பி சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை ஏரி நீர் சூழ்ந்தது. பாரிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரியை திறனற்ற திமுக அரசு முறையாக தூர்வாராமல் இருந்ததால் ஏரி தரைமட்ட அளவில் இருந்தது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் ஏரி முழுவதும் நிரம்பி ஏரி நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பூந்தமல்லி பாரிப்பாக்கம் சாலையில் வாகனங்கள் நீந்தி செல்லும் அவல நிலை உருவானது. மேலும் இந்த ஏரி நீர் அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு முறையாக ஏரியை தூர்வாராததால் ஏரி நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஓடியது. மாநகர பகுதியான அண்ணா நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, சண்முகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்துள்ளது. ஏற்கனவே பெய்த மழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்வதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு எத்தனை முறை மழை பெய்து வெள்ளம் வந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஏரியின் கரையில் ஓட்டை விழுந்ததால் தண்ணீர் வெளியேறி விளைநிலங்களில் புகுந்ததால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொன்னூர் கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பியது. இந்த நிலையில் இந்த ஏரியின் கரையில் ஓட்டை விழுந்துள்ளதால் ஏரியிலிருந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. மேலும் இந்த ஏரி நீர் அருகில் உள்ள விவசாய நிலத்திற்குள் புகுந்தது. சுமார் 150 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏரிகளை முறையாக பராமரிக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து சுமார் 1000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் கனமழை காரணமாக கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெமிலி வட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பொய்கைநல்லூர் கிராமத்தில் கசக்கால்வாய் உடைப்பட்டு 100 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களில் வெள்ளம் பாய்ந்தது. இதனால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு கால்வாய்களை தூர்வாரி பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் பெய்த மழையால் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வாசுதேவன் நல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். நெடுஞ்சாலைத்துறையினர் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கள்ளி நாடு பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தற்போது பெய்த மழையின் காரணமாக மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மக்களின் நலனில் துளியும் அக்கறை இல்லாத ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் வெள்ள நீரை வெளியேற்ற இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மின்வெட்டு ஏற்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மழை நின்றபோதும் உப்பளம் கிராமத்தில் மின்சார இணைப்பு வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மழை ஓய்ந்தும் மின்சாரம் வழங்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். விடிய விடிய பெய்த மழையால் திருவேங்கடம் சாலை தண்ணீரில் மூழ்கியது. அங்குள்ள முல்லை நகர் கீதாலயா பகுதியில் பல்வேறு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் நேரில் வந்து இதுவரை ஆய்வு செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் வடியாத மழைநீரால் நாள்தோறும் கண்ணீர் வடிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மாதிரி மழை பாதிப்புனால வார்கள் இல்லாதனால ஒரு மனு கொடுத்துருந்தோம் எல்லாருமே சேர்ந்து இந்த ஏரியா மக்கள் எல்லாமே. ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் அவங்க எடுக்கலை. இந்த போடுறோம் அந்த போடுறாங்க, அப்புறம் அவங்க மட்டும் இருந்துக்கிறாங்க. சார் இங்கே பாருங்க சார், எங்கள் வீடு நிலைமையை பாருங்க, எல்லாமே போச்சு, ரொம்ப போச்சு.